ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கிராமர் தாங்க. என்னடா கிராமர் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும், பயமாக இருக்கும், பிடிக்காமல் போகும். இருந்தாலும் நம்ம ஒரு மொழியை நம்ம கற்றுக்குறோம், ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லாங்குவேஜை கற்றுக்கும் போது கொஞ்சம் பயமாக இருக்கும். பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணோம்னா மட்டும்தான் ரொம்ப ஈஸியாக ஆகும். நம்ம ஸ்கூல் டேஸில், காலேஜில், வேலை பார்க்குற இடத்துல எங்கே வேணாலும் இருக்கட்டும்ங்க, நம்ம இங்கிலீஷ்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். ஸ்கூலில் ஃபுல்லாக தமிழ் மீடியம்லேயே படிச்சுட்டு காலேஜ் போயிட்டு ஒரு வேர்டுக்கும் மீனிங் தெரியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் அப்படின்னு கஷ்டப்பட்ட நமக்கு மட்டும்தான் தெரியும். இங்கிலீஷ் கற்றுக்கணும் தான், அதுக்காக கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்கவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எடுத்த உடனே கிராமர்ஸ் அது இதுன்னுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற டாப்பிக்கெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்து பயந்து போய் இந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறதையே நம்ம வெறுத்துருவோம். நம்மலாம் நம்மளுடைய தாய்மொழியை பேசும்போது அதுக்கான இலக்கணமெல்லாம் தெரிஞ்சிட்டாங்க, நம்ம பேசுகிறோம். நம்ம தமிழ் மொழியே நம்ம எப்படி வேணாலும் நம்ம பேசுகிறோம். அதே மாதிரி தாங்க இங்கிலீஷ்லையும் நல்லா கற்றுக்கிட்டா அதே மாதிரி கிராமர் ரூல்ஸ் எல்லாம் இல்லாமல் பேசலாம். ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒரு லாங்குவேஜை கற்றுக்குறோம் அப்படிங்கும்போது அதுக்கான கிராமர் ரூல்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஓரளவு நம்ம பேசுகிற வரைக்கும் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் ஓரளவுக்கு பேச முடியும். ஸோ கஷ்டப்பட்டு படிக்காமல் ரொம்ப இஷ்டப்பட்டு ஆர்வத்தோடு படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மைண்டில் இருக்குங்க. ஸோ இங்கிலீஷ் கிராமர்ஸ் எல்லாத்தையுமே எப்படி ரொம்ப ஈஸியாக பேசிக் லெவலில் பிகினர்ஸுக்கு புரிகிற மாதிரி எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறத இனி வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸில் எல்லாத்துலேயும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஸோ புதுசாக இங்கிலீஷ் கற்றுக்கணும், நல்லா ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு ஆசையாக இருக்கவங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வீடியோஸ் எல்லாமே ரொம்ப பேசிக்காக ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி தான் போகும். ஸோ வீடியோவை அப்படியே பார்த்துட்டு மட்டும் விட்டுட்டிங்க அப்படின்னா அப்போதைக்கு நல்லா ஞாபகம் இருக்க மாதிரி தாங்க இருக்கும், ஆனால் சீக்கிரம் நமக்கு மறந்துடும். ஸோ இதுக்குன்னு ஒரு நோட் போட்டுக்கோங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸை பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் திரும்ப நம்ம ரீகால் பண்ணும்போது நம்ம மைண்டில் நல்லா நிற்கும். நம்ம சேனலில் ஒரு விஷயத்தை பல தடவை சொல்லி கொடுக்குற மாதிரி கூட இருக்குங்க. அது சிலருக்கு கொஞ்சம் கடுப்பாக கூட மாறலாம். நம்ம சேனலுடைய மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு சிலர்னால் ஒரு தடவை சொன்னால் புரிஞ்சிக்க முடியும், சிலர்னால் பல தடவை சொன்னால் தான் புரியும். ஸோ அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு லாங்குவேஜை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பொறுமையாக சொல்கிற மாதிரி தாங்க இருக்கும். நம்ம பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது அது நம்ம மைண்டில் நல்லா நிற்குங்க. அதை நம்மளுடைய லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக அந்த விஷயம் நமக்கு மறக்கவே மறக்காது. நம்மளும் இங்கிலீஷ் கற்றுக்கலாம், நம்மளாலையும் இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இன்றைக்கான டாபிக் உள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு ஃபார்ம் அ சென்டென்ஸ் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷில் ஈஸியாக எப்படி ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப பேசிக் லெவலில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிகினர்ஸுக்கு புரிகிற மாதிரி ரெண்டு விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணி பேச ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஒரு சென்டென்ஸை உருவாக்க 2 விஷயம் தேவைப்படுதுங்க. ஒன்று சப்ஜெக்ட், இன்னொன்று வேர்ப். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்னா நம்மளுடைய பெயர்கள், ஒரு இடத்தோடைய பேர், விலங்குகளுடைய பேர், ஒரு பொருளுடைய பேர், இந்த மாதிரி பெயர்கள் எல்லாமே சப்ஜெக்டில் வருங்க. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ரம்யா இஸ் அ ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட். ரம்யா இஸ் அ ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட். இந்த இடத்துல ரம்யா அப்படிங்கிறது தாங்க சப்ஜெக்ட், ஏன்னா இது ஒருத்தருடைய பெயரை குறிக்குது. இதே மாதிரி இங்கிலாந்து இஸ் அ பிக் கண்ட்ரி. இதில் எது சப்ஜெக்டாக இருக்கும்? எஸ், இங்கிலாந்து தாங்க சப்ஜெக்ட், ஏன்னா இது ஒரு ஊருடைய பேரை சொன்னதுனால இந்த இடத்துல இங்கிலாந்து அப்படிங்கிறது சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஐ அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தங்க. இது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலருக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி யூனா நீன்னு அர்த்தம், இது செகண்ட் பர்சன் சிங்குலரை குறிக்கும். நெக்ஸ்ட் ஹீ, ஷீ, இட், இது மூணுமே தேர்ட் பர்சன் சிங்குலரை குறிக்குங்க. ஹீ அப்படின்னா அவன், ஷீ அப்படின்னா அவள்,
இட் அப்படின்னா அது இது இந்த மாதிரி பொருள் வரும். நெக்ஸ்ட் வி அப்படின்னா நாம் இல்லாட்டி நாங்கள் அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரலை குறிக்கும். யூ அப்படின்னா நீங்கள் அப்படின்னு வரும். இது செகண்ட் பர்சன் ப்ளூரல் ஃபார்மில் வருது. நெக்ஸ்ட் தே அப்படின்னா அவர்கள் அப்படின்னு அர்த்தம். இது தேர்ட் பர்சனை குறிக்கும். நம்ம தமிழில் படிச்சிருப்போம் இல்லைங்களா, ஒருமை பன்மை அப்படின்னு. அதே தாங்க இங்கிலீஷில் ஒருமை அப்படின்னா சிங்குலர், பன்மை அப்படின்னா ப்ளூரல் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ப்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வேர்ப் அப்படின்னா தமிழில் வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆக்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செயலை செய்கிற மாதிரி இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சாப்பிட்றது, தூங்குறது, ஓடுறது, நடக்கிறது, நிற்கிறது, உட்கார்றது, இந்த மாதிரி ஒரு செயலை செய்கிறது எல்லாமே வேர்ப் தாங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஈட் அப்படின்னா சாப்பிடு, ஸ்லீப் தூங்கு, ஸ்டாண்ட் நில், சிட் உட்காரு, வாக் நட, ரன் ஓடு, இந்த மாதிரி ஒரு செயலை செய்கிற மாதிரி எல்லா வார்த்தைகளுமே வேர்புக்குள்ளே வரும். ஸோ நமக்கு இப்போது சப்ஜெக்ட்னால் என்னென்னு தெரிஞ்சிருச்சு, வேர்ப்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. நம்ம கிராமரெல்லாம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி நம்ம ஒரு கொஷினை ஃபார்ம் பண்ணுறப்போ நமக்கு சில இடத்துல டூ வருமா டஸ் வருமா அப்படின்னு நமக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கும். நம்ம நல்ல மைண்டில் வச்சுக்கணும், எப்போவுமே ஹீ ஷீ இட்டுக்கு முன்னாடி டஸ் தான் வரும், மற்றது எல்லாத்துக்குமே டூ வரும். நெக்ஸ்ட்டு நம்ம தமிழ்லாம் படிச்சிருப்போம், பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக. அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு டூ ப்ளஸ் ஏதாச்சும் ஒரு வேர்ப், ஈட் அப்படின்னு இந்த இடத்துல போட்டிருக்கேன். டூ ப்ளஸ் ஈட் ஈக்குவல்ஸ் டு ஈட் அப்படின்னு தாங்க வரும். நெக்ஸ்ட் டஸ் ப்ளஸ் ஈட் ஈக்குவல் டு ஈட்ஸ். அதாவது டூவோட ஒரு வேர்ப் சேர்ந்து வரும்போது அதே வேர்ப் தாங்க பேஸ் ஃபார்ம்லேயே வரும். டஸ்கோட ஒரு வேர்ப் சேர்க்கும்போது வேர்போட எஸ் வந்து சேர்ந்து வரும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய வீடியோஸில் கிராமர்ஸ் கற்றுக்கும்போது இந்த இடத்துல டூ வருமா டஸ் வருமா அப்படிங்கிற டவுட் இல்லாமல் நம்ம கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பார்க்கலாம். ஹீ ஈட்ஸ் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் சிம்பிளாக கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல டஸ் வருமா டூ வருமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கலாம். நான் சொல்லியிருக்கேன் ஹீ ஷீ இட்டுக்கு முன்னாடி எப்போவுமே டஸ் தான் வரும்னு. இந்த இடத்துல ஹீ இருக்குது, ஸோ டஸ் தான் வரும் அப்படின்னு நம்ம இந்நேரம் யோசிச்சுருக்கணும். அப்போ கரெக்ட் ஆன்சர் எப்படி கொஷின் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா டஸ் ஹீ ஈட் அப்படின்னு வரும். இந்த இடத்துல டஸ் ஹீ ஈட்ஸ் அப்படின்னு வேர்புக்கு பக்கத்தில் எஸ் போடக்கூடாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஈட்ஸ் அப்படின்னா டஸ் ப்ளஸ் ஈட் தான் ஈட்ஸ் அப்படின்னு. ஸோ நம்ம பொறுமையாக யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதே மாதிரி ஹீ ஷீ ஈட்டு தவிர வேறு எது வந்திருந்தாலும் நம்ம டூ அப்படிங்கிற வேர்டை சேர்த்து கொஷின் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ கிராமர் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கற்றுட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம ஒவ்வொரு டென்ஸாக கிராமர்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். அதுக்கு பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுற மக்களே. Until then, bye bye from Prabha. Thanks for watching.